அதிமுக எனும் பயிற்சி பட்டறையில் பயின்றவர்களை வைத்து கட்சி நடத்தும் ஸ்டாலினுக்கு அதிமுகவை விமர்சனம் செய்ய துளியும் அருகதை இல்லை என்ற கருத்து தற்போது பரவலாக எழுந்துள்ளது. திமுகவிலிருந்து அதிமுக எதற்காக பிரிந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. மக்களுக்காக சேவையாற்ற புரட்சித் தலைவர் பின்னால் திரண்ட பேரியக்கத்தில் அவ்வப்போது பல களைகளும் சில துரோகிகளும் நீக்கப்பட்டுள்ளனர். அப்படி நீக்கப்பட்டவர்களும் அதிமுகவிற்கு உண்மையாக இருக்க முடியாத நேர்மையற்ற சிலராலுமே தற்போது சுழன்று கொண்டிருக்கிறது திமுக. எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தற்போது ஆளும் கட்சியான பின்னரும் கூட நாள்தோறும் அதிமுகவை விமர்சித்து வருகிறார் ஸ்டாலின். அதுவும் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு தாவியவர்களை வைத்து என்பதுதான் பெரும் வெட்கக்கேடான விஷயம். அதிமுகவை விமர்சிக்கும் முன் தன் பின் இருக்கும் அமைச்சரவையை ஒருமுறை ஸ்டாலின் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் வரலாறு அறிந்தவர்கள். திமுக அமைச்சரவையில் பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுக அகாடமியில் படித்து பட்டம் பெற்று பேராசையில் கட்சி தாவியவர்கள் என்பதே வரலாறு சொல்லும் உண்மை. KKSSR, ஏவா வேலு, எஸ் ரகுபதி, முத்துசாமி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் என நீள்கிறது பட்டியல். அரசியலில் கட்சி விட்டு கட்சி செல்வது என்பது சாதாரணமானதுதான் என்றாலும் தோல்வி பயத்தில் கட்சி தாவியவர்களை வைத்துக்கொண்டு அதிமுகவை விமர்சிப்பது வீரமா, சுய திறனின்மையா அல்லது நகைப்புக்குரியதா என்ற கேள்வியும் எழுகின்றது. அதிமுகவின் முன்னாள் வீரர்களை வைத்து அரசியல் நடத்தும் ஸ்டாலின் அதிமுகவின் மீது விமர்சனம் செய்யும் உரிமை இழந்துள்ளார். திமுகவின் அடித்தளத்தை மறந்து அதிமுகவில் பயின்றவர்களை வைத்து கட்சியையும் ஆட்சியையும் சுற்றி கொண்டு இருக்கும் ஸ்டாலின் அரசின் அச்சாணி வெகு விரைவில் முறியும். அப்போது கட்சி விட்டு கட்சி தாவி வந்த பறவைகள் மீண்டும் பறந்து செல்லும். அப்போது திமுகவின் அடி நாளமும் ஆட்டம் காணும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அடுத்தவர் முகத்தில் இருக்கும் தூசியை சுட்டிக்காட்டும் முன் தன் முதுகில் இருக்கும் சேற்றை துடைக்க வேண்டும். அந்த வகையில் அதிமுக குறித்து ஸ்டாலினும் அடிப்பொடிகளும் விமர்சிப்பது நகைப்புக்குரிய விமர்சனமாகவே பார்க்கப்படுகிறது.